ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, என் பையன் முடிச்சிட்டான். தொட்டில் கிடந்து என்ன பண்ணுறான்னு மட்டும் பார்க்கலாம். என்ன முடிச்சு சரி நண்டு கிடைக்குமா? அடியா நண்டா கிடக்கு எங்க பிள்ளை இன்னுமா? என்ன என்ன யார் அடிச்சா? சுற்றி விட்டா அதுக்காடி பார்த்துட்டே கிடப்பான். முடிச்சு கிடந்தான். ஃபோன் வேணுமோ? ஃபோனா வேணும்? ஃபோனா வேணும் உனக்கு? எத்தக்கூடாது அப்படி. ஃபோனா வேணும் உனக்கு? ஃபோன் தரமாட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார் தான். ஆல்ரெடி சாம்பாருக்கு டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், அதனால் எதுவும் பண்ணலாம் வீடியோ. இது பீன்ஸ், அவரைக்காய், கேரட், ஒரு உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி வேக வைப்போம்ல, அது ஃபுல்லாகவே வெந்துடணும் தண்ணி இல்லாமல். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்க தேங்காய், ஜீரகம், வெள்ளைப்பூடு, மிளகாய் இதை அவ்வளோத்தையும் போட்டு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வற்றட்டும். இப்போ ஓரளவு வற்றிருக்கு. வற்றினதுக்கப்புறம் நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அடுப்பில் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப நேரம் அந்த அடுப்பு அதிலே நிற்க ஒன்றுமே பண்ணாமல் வேறு காலம் நினைக்காதீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பற்ற வைக்கும் போது ஒரு மாதிரி புர்னு சவுண்டு வந்துச்சு. ரெண்டாவது பற்ற வைக்கும் போது ஒரு மாதிரி சவுண்டு வந்துச்சு. அதனால் நான் ஆஃப் பண்ணி போட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் தான் பற்ற வச்சு இப்போ தான் ரெண்டாவது பற்ற வைக்க, மூணாவது பற்ற வச்சுட்டு தான் அப்புறம் கடுகெல்லாம் போட்டேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் கலரில் போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கூட்டுக்குள்ளே போட்டுக்கலாம், தாளித்து பொரியலுக்குள்ளே. மீதி இருக்கிறது குழம்பு ரெடியாகிட்டு சொன்னாங்களே ஆல்ரெடி. அந்த குழம்பு இருமிச்சிட்டு எடுத்துட்டு அதில் ஊற்றாமல் அந்த குழம்பு சட்டியில் ஊற்றி அதுக்கப்புறம் மொத்தமாக குழம்புல ஊற்றுங்க, அப்புறம் நல்லாயிருக்கும். இந்த குழம்பு ஊற்றணும், அடுப்பை ஆஃப் பண்ணாமல் இதை ஊற்றுங்க. நான் குழம்பு தாளிக்கும் போது மல்லி இலை அப்புறம் சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்து இது பண்ணுவேன். இது எங்கள் வீட்டில் கொடுத்துருக்க ரோஸு தம்பி வச்சுருக்கனால உள்ளக்க போகல, சும்மா வெளியிலன்னு எடுத்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது. இல்லை இந்த வாட்டி 2